ஹாய் கைஸ், மதுராஸ் பலவிதம். இன்றைக்கி நம்ம வெள்ளையங்கிரி கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் கைலாய மலை இருக்குது அப்படின்னா அது வெள்ளையங்கிரி மலை தாங்க. அந்த மலையை தான் நம்ம தென் கைலாய மலை என்று நம்ம சொல்கிறோம். சிவனின் 7 மலை 7வது மலையில் சுயம்புலிங்க வடிவத்தில் அவர் காட்சி கொடுக்குறாரு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மலை உள்ளது. ஆண்டவர் கோயிலேருந்து தொடங்கி 7 மலைகளை கடந்து 5.5 கிலோமீட்டர் தொலைவு நம்ம பயணிக்க வேண்டும். சுமார் 3500 அடி உயரம் கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரம் 1524 மீட்டர் இம்மலை 7 முடிகளை கொண்டுள்ளது. இது வெள்ளையங்கிரி மலை என பெயர் வருவதற்கு காரணம் பல புராண கதைகள் உள்ளன. ஆனால் வெள்ளையங்கிரி மலையில் மேகங்கள் சூழ வெள்ளிவார் படத்தால் மூடியது போல் தோற்றமளிப்பதால் வெள்ளையங்கிரி மலை என பெயர் பெற்றது. ஆண்டவர் கோவில் அடிவாரத்தில் உள்ளது. இப்போ பார்த்திங்கனாக்கா மலை ஏறுவதற்கு மிகவும் ஒரு கடினமான மலையேற்றமாக இருக்கும். இது குறிப்பாக சிவராத்திரி நேரத்தில் பக்தர்கள் மலையேறி 7வது மலையில் உள்ள சிவனையும் ஆண்டி சுனையையும் வழிபடுகின்றார்கள். இப்போ இங்கே மலை ஏறுவதற்கு நமக்கு பெரும்பாலும் உதவியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் அங்கே நமக்கு உதவியாக நண்பர்கள்லாம் புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க. இருந்தாலும் நமக்கு தனியாக துணைக்கு நமக்கு வருவது அந்த மூங்கில் குச்சி தான். வெள்ளையங்கிரி மலைன்னு இல்லை, எந்த மலை ஏற்றமாக இருந்தாலும் நமக்கு கை கொடுத்து உதவியாக மேலே கொண்டு போய் ஆண்டவரை தரிசிக்க வைப்பது அந்த மூங்கில் குச்சிக்கு தான். அந்த 7வது மலையில் ஆண்டி சுனை என்ற புனித தீர்த்தமும் இருக்குது. இந்த கோயில் எப்போ அலவுடுன்னு பார்த்திங்கன்னா மார்ச் முதல் மே மந்த் வரை மட்டுமே தான் அலோவ் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா அப்புறம் மற்ற மாதங்கள்லாம் மழைக்காலம் வந்துடும், காட்டு விலங்குகள் எல்லாமே அதிக நடமாட்டம் இருக்கும் என்பதால் பக்தர்களோட பாதுகாப்பை கருதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3-4 மாதத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இதை ஒரு புனித தலமாகவும் நம்ம சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது. இந்த மலையில் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு போகிற இந்த பாட்டில் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அதிகமாக இயற்கை சீர் கெட்டு போகுது. அதனால் பக்தர்கள் எல்லாருமே நம்ம கொண்டு போகிற பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளே கையிலே கொண்டு வந்தோம் அப்படின்னா இயற்கையை சீரழிக்காமல் இறைவனை வணங்குறதுக்கான இது ஒரு புதிய யுக்தி வழியாகவும் இருக்கும். மலை மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் மலை உச்சியில் செடிகள்லாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா சூறை காற்று அங்கே விடாமல் வீசுவதால் புற்களை தவிர வேறு செடிகள் எதுவுமே இருக்கிறதில்ல. இரவில் யாரும் பயணிக்க வேண்டாம், ஏன்னா இரவில் காட்டு யானைகள் விஷ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பக்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இரவில் மலையேற்றம் இருக்கும் பொழுது நமக்கு களைப்பு தெரியாது அப்படிங்கிறதுக்காக இரவில் ஏறுறாங்க. இரவில் ஏறும் பொழுது பக்தர்கள்லாம் பாதுகாப்போட அவங்க நலனை கருதி பாதுகாப்பாக சென்று வரும் மாதிரி இந்த மதுராஸ் பலவித சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் பார்த்திங்கனாக்கா மொத்தம் 7 மலை இருக்குது. ஒவ்வொரு மலையிலே என்னன்னு பார்த்திங்கன்னா முதல் மலை ரொம்ப செங்குத்தான மலை. ஏறுவதற்கு சிரமப்பட்டு ஏறி வந்தால் வரவேற்க விநாயக பெருமான் காத்திருப்பார். அப்போ ஆரம்ப காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா கரடு முரடாக இருந்திருக்குது. அதுக்கப்புறமா தான் படிக்கற்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த முதல் மலை ஏறினாலே நம்ம 7 மலையை போய் தாண்டி அந்த இறைவனை தரிசித்ததற்கு சமம் அப்படி என்று சொல்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஏற்றமான மலைப்பாதை. 2வது மலை சுனையில் நீர் குடித்தால் உற்சாகமாக நடை போடலாம். அந்த அளவுக்கு சுனை நீர் இருக்கும். அங்கே தான் வழுக்கு பாறை இருக்கும். அந்த வழுக்கு பாறையை தாண்டி நம்ம சென்றோம் அப்படின்னு சொன்னால் 3வது மலை விடும். அங்கே தான் கைத்தட்டி சுனை அப்படின்னு இருக்குது. இந்த பகுதியில் சித்தர்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அங்கே நின்று கையை தட்டுனா பாறை
பாறையின் இடுக்கில் இருந்து தண்ணீர் வரும் என்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கை, புராண நம்பிக்கையாக இருக்குது. இன்னொரு சுனை வந்து பாம்பாட்டி சுனைன்னு இன்னொரு சுனை ஒன்று அந்த 3வது மலையில் இருக்குது. 3வது மலையை நம்ம கடந்தோம் அப்படின்னா 4வது மலை. அது வந்து சமதள பாதையாக இருக்கும். நம்ம வந்து முதல் மலை, 2வது மலை, 3வது மலைகள் எல்லாம் ரொம்ப கடினப்பட்டு அந்த படிகள் பாறைகள் எல்லாம் தாண்டி நம்ம கஷ்டப்பட்டு அந்த வழுக்கு பாறையெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா ஒரு சமதள பாதையை பார்த்தா நமக்கு எவ்வளோ மனசுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்போ வந்து அந்த பக்தர்கள் எல்லாம் தங்களை வந்து ஆசுவாசப்படுத்திட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இடையில வந்து இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த 4வது மலையில் தான் ஓட்டர் சமாதி அப்படிங்கிற வந்து ஒட்டர் சமாதி அங்கே வந்து உள்ளது. அங்கே இருந்து நம்ம தியானம் பண்ணிட்டு பொறுமையாக அப்படியே நகுந்தோம் அப்படின்னா 5வது மலை. அங்கே தான் பீமன் கலியுருண்டை மலை என்று பெயர் உண்டு. அங்கே வந்து அர்ஜுனன் வந்து தவம் செய்த இடமாகவும் அங்கே வந்து கருதப்படுகிறது. அந்த 5வது மலையை நம்ம கடந்தோம் அப்படின்னா அப்படியே 6வது மலை. 6வது மலை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஏறினது அப்படியே இறங்குற மாதிரி கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருக்கும். அங்கே தான் ஆண்டி சுனை உள்ளது. இங்கே குளிப்பது ஒரு சுகமான அனுபவத்தை தரும். எப்போதுமே நம்ம மலை வந்து கடினப்பட்டு நம்ம ஏறும் பொழுது அந்த தண்ணிக்குள்ளே நம்ம கால் வச்சாலும் சரி, நம்ம உடலில் தண்ணி ஊற்றினாலும் சரி, அந்த களைப்பு வந்து அப்படியே நீங்கி போயிடும். ஏன்னா நாங்களும் நிறைய மலைகள்லாம் ஏறி இருக்கிறோம். அந்த ஏறும் பொழுது அந்த காலில் தண்ணி படும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சில்னஸ் வந்து அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும், ஆனந்தமாக நம்ம தன்னையே மறந்து போய் அந்த இதில் இருப்போம். அவ்வளோ களைப்பும் நீங்கி உற்சாகமாக இருக்கும். அதே போல் தான் அந்த 6வது மலையில் வந்து ஒரு ஆண்டி சுனை உள்ளது. குளிக்க வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து அது சுகமான அனுபவத்தை வந்து ஏற்படுத்திக்குங்க. அங்கே தான் திருநீற்று மலை என்று ஒரு மலையும் இருக்குது. அதை வந்து எல்லாருமே பிரசாதமாக எல்லாமே வந்து அது வெள்ளையங்கிரி மலையோட பிரசாதம் என்று அது எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அடுத்தது தான் கடைசியாக நம்ம அப்பர் தரிசிக்கிறதுக்காக 7வது மலை சுவாமி முடி மலை என்று பெயர் கொண்டது. பாறைகள் 3ம் சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போலவே காட்சி கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். அவர் போய் தியானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான மலையில் 7வது மலையில் போய் தன்னையே வந்து மறந்து தியானத்தோடு அமர்ந்திருக்கிறார் ஈசபெருமான். சுயம்புலிங்க வடிவத்தில் வந்து அவர் வந்து அங்கே அமர்ந்திருக்கிறாரு. வழிபடுகின்ற எல்லா பக்தர்களுக்கும் அவர்கள் என்னென்ன நினச்சி வேண்டுதல்களோட போகிறார்களோ அவங்களோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையும் கூட. வெள்ளையங்கிரி வந்து எந்த ஒரு மலையோ லிங்கத்தையோ நம்ம வந்து வழிபட்டாலோ அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய பலன்களை பெறுவார்கள் என்று தெய்வீக நூல்கள் வந்து தெரிவிக்கின்றன. இந்த மலன் இல்லை, நம்ம எப்போதுமே வந்து நம்மளையே தன்னையே வருத்திக்கிட்டு நம்ம மலை ஏறும் பொழுது நமக்கு தேவையானது எல்லாமே அந்த ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த கடவுள் பெருமான் வந்து நமக்கு வந்து நிகழ்த்தி கொடுப்பாரு. பேரருளின் பிரம்மாண்டமாய் தென் கைலாயமாய் நிமிர்ந்து நிற்கும் வெள்ளையங்கிரி மலை தெய்வீகத்தின் உறைவிடம், ஞானத்தின் நிறைகுடம். இந்த நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை உங்களோட கருத்துக்கள் இதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.